ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னா ஈவினிங் ஆனால் பசங்க லீவ் விட்டதுனால இது வேணும் அது வேணும் புதுசாக எதனா செஞ்சு கொடுங்க, நம்மளை வந்து ஒரே டென்ஷன் படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஸ்பெஷல் ரெசிபி. இது ஆக்சுவலாக நான் இன்டர்நெட்டில் தான் பார்த்தேன், பொய்யெல்லாம் சொல்ல, என்னோடய ஸ்பெஷல் டிஷ்ஷன்லாம் சொல்ல. இது பார்த்திங்கன்னா கார்ன் இருக்குல்ல, நம்ம சோளம் மக்காச்சோளம் அதை வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன். அதோடு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேப்சிகம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அரிசி மாவு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து கசூரி மேத்தி, இது வந்து சால்ட்டு. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸு. நோட் பண்ணிக்கோங்க. வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம பொட்டேட்டோ ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் வீட்டில் இருந்தது, அதனால் அது ஒன்று தான் போட்டேன். உங்களுக்கு வேணால் 2 கூட போட்டுக்கோங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து. நம்ம வீடியோகிராஃபர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோளத்தெல்லாம் எடுத்து அமுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கேருந்து வரும்? இப்போ என்ன பண்ணோன்னா, கம்மிங் பேக் டு குக்கிங். என்ன பண்ணோன்னா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோமா, நம்ம வச்சுக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது நான் கேப்சிகம் போடுறேன். உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் கூட கேரட் போட்டுக்கலாம், கேபேஜ் இருந்தால் போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நான் இதில் ஆனியன் சேர்க்கலை. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் மிளகா பொடி. அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகா பொடியும் மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அந்த சால்ட் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிட்டோம். சால்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகா பொடி போட இஷ்டம் இல்லைன்னா கொஞ்சம் சின்னதாக பச்சை மிளகா கூட வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா பிசைச்சிக்கோங்க, ஏன்னா இதான் பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இல்லைனா அரிசி மாவு இருந்தால் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஒரு உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் போட்டு வறுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணால் போதும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் கையில் இப்படி சும்மா அப்படி தேய்ச்சிக்கிட்டோன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி தட்டிடணும். ஒரு வடைக்கு தட்டுற மாதிரி இப்படி தட்டிடுங்க. தட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட் வந்தோன்னா இதை போடலாம். நம்ம இப்போது எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க வடை மாதிரி வைக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி எல்லாமே நம்ம குக் பண்ணி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட கார்ன்ஃப்ளவர் வடை. இதுக்கு நான் வடைன்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் கட்லெட்டு வச்சிங்கன்னா தவாவில் போடலாம், ஷாலோ ஃப்ரையில். இது எண்ணெயை போட்டதுனால நான் வடைன்னு பேர் வச்சுட்டேன். நம்ம செஞ்சு முடிச்சுட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம கார்னில் வந்து சும்மா பசங்களுக்கு வேக வச்சு கொடுத்தா போர் அடிச்சிடும். அதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸு, ப்ரோட்டீன்ஸு, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கார்ன்லேயே வந்து நான் சுண்டல் செஞ்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் புதுசாக ட்ரை பண்ணி இந்த ஹாலிடேஸில் உங்கள் பசங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. பாய்.